தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன், ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நம்மிடம் கூறும் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், நாம் அவரது கட்டளைகளால் உணர்வடைகின்றோம். கட்டளைகள் என்றால் என்ன? அவருடைய வேதங்களை, வேதத்தினுடைய ரகசியங்களை, கர்த்தர் வேதத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றாரோ அந்த ஒவ்வொரு நியமங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அறிவு பெறுகின்றோமாம். அதனால் பொய் வழிகள் அனைத்தையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி உண்மையான வழியை, உலகத்திற்கு வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தை, கர்த்தருக்கு பிரியமான வழியை நமக்கு போதித்து அதன்படி நடக்க செய்து அனைத்து பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடித்து நடப்பதற்காக நாம் அவருடைய நியமங்களை, அதாவது வேதத்தை இரவும் பகலும் வாசித்து அறிவில் நாம் பெருகும் பொழுது கர்த்தர் பொய் வழிகளை நம்மை விட்டு அகற்றி மெய்யான வழியில் உண்மையான வாழ்க்கை வாழச் செய்து நமக்கு உலகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் வேதத்தின் மூலமாக வாசித்து உணர்வடையும் பொழுது பொய் வழிகளையெல்லாம் வெறுக்கச் செய்து உமக்கு பிரியமான வழியில் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நடக்க செய்து உண்மையான ஆசீர்வாதங்களையும் உமக்கு பிரியமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நிரப்புவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி நாங்கள் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க தியானிக்க கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதன் மூலம் பொய் வழிகளை எங்களை விட்டு அகற்றி உமக்கு பிரியமான வழியில் பிரியமான வாழ்க்கை வாழ பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.